அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. 1000 பேர் அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்து மதத்துக்கு அப்படியே திருப்புறாங்க கும்பமேளாவில் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியா அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். மகா கும்பமேளாவில் முஸ்லிம்கள் பெரும் அளவில் இந்து மதத்திற்கு மாற்றப்படும் திட்டத்தை தடுத்து நிறுத்துமாறு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தேசிய தலைவர் மௌலானா முப்தி ஹவாபுதீன் ரஸ்வி பரேல்வி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு கடிதம். அது ஒரு சங்கி சேனல் தான். பாண்டே தலைப்பு விடுறதே என்ன அப்படின்னாக்கா, முஸ்லீம்கள் பூராமே இந்து மதத்துக்கு மாற போகிறாங்க கும்பமேளாவில், கர்வாபசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியூஸில் போடுறாரு. அது முப்தி அவர் சொல்கிறது யாருன்னா, கடிதம் எழுதியிருக்கிறாராம் யோகி ஆதித்யநாத்துக்கு. நீங்கள் இந்த மாதிரி திட்டத்தை தடுக்கணும், திட்டத்தை விடக்கூடாது. திட்டம் எப்போவுமே தீட்டிக்கிட்டு தான் இருக்குது. பாஜக மாறணும், இந்துக்கள் இதுக்குள்ளே இந்துக்களாகவே இருக்கணும், அந்தந்த சாதியில் இருக்கணும், நாங்கள் ஆதிக்க சாதியில் இருக்கணும், அவங்க கீழே உள்ளவங்க கீழே தான் இருக்கணும், எல்லாருமே இங்கேருந்து அங்கே ஒன்று போனவங்க பூராமல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு குரூப்பு கேள்வியும் கேட்குது, வந்தோம்னா எங்கே கொண்டே வைப்பிய, எந்த சாதியில் கொண்டே வைப்பிய? நாங்கள் கீழ் சாதியிலேருந்து மேல் சாதிக்கு வர்றோம்னு நாங்கள் சொல்கிறோம், எங்களை சேர்ப்பீங்களா? மேல் சாதியில் சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டீங்கள? எங்களோட உட்காந்து தண்ணி குடிப்பீங்களா? உணவு அருந்துவீங்களா? நாங்கள் போகிற கக்கூஸ்லையாவது உட்காந்து நீங்கள் போவீங்களா? இல்லை நீங்கள் போகிற கக்கூசியாவது எங்களுக்கு கொடுப்பீங்களா? இதெல்லாம் நடுநிலையாக உள்ள இந்து சொந்தங்கள் கேட்குறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு புறத்தில் என்ன அப்படின்னா, இவங்க என்னென்னா இப்படி ஒரு பாஜக பிரமுகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கேரளா அது ஒரு பாகிஸ்தான் மாதிரி, ஏன்னா அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்து மதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இந்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கத்து அவர் குக்கரிக்கிறாரு. இவர் ஏன்னா சொல்லி மனசை ஆசுவாசப்படுத்திக்கிறது. அங்கேருந்து இங்கே வந்தால் யாருக்காவது இஸ்லாத்துக்கு லாபமா? கிடையாது, வந்தவருக்கு தான் லாபம். இங்கேருந்து அங்கே போனால் இஸ்லாத்துக்கு நட்டமா? அவருக்கு தான் நட்டம். கழிவு வெளியே போயிடுச்சுன்னு தான் இஸ்லாமிய நினைப்பாங்க. ஏன்னா இஸ்லாத்துடைய கொள்கை என்ன அப்படின்னா, மன் சாஃபகல் யுக்மின் வமன் சாஃபகல் யுக்ஃபுர். விரும்பியவர் இந்த மார்க்கத்தை விரும்பட்டும், விரும்பாதவர் இதை விட்டு போகட்டும். நட்டம் இஸ்லாத்திற்கு கிடையாது. ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவருக்கு தான் நாம் மூட நம்பிக்கை இல்லாமல் நேர்மையாக உண்மையாக ஒரே இறைவனை வணங்கி அவர் எதுக்கும் பயப்படாமல், பில்லி சீனி பேய் பிசாசு தகடு தாய்த்து மாயமந்திரம் எதுக்கும் பயப்படாமல் அவருக்கு லாபம். இறைவனுக்கு மட்டுமே பயப்படுவார், நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார், பசித்தோருக்கு உதவுவார், ஏழைகளை அரவணைப்பார், அண்டை வீட்டாரை நேசிப்பார். அவருக்கு தான் லாபமே தவிர இஸ்லாத்துக்கு என்ன லாபம்? அவர் சொர்க்கத்துக்கு போவார். அப்போ இங்கேருந்து போனால் நட்டமும் கிடையாது, அங்கேருந்து வந்தால் லாபமும் கிடையாது. அல்லாவுக்கு அல்லாஹ் எப்போவுமே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உயர்வானவன் தான், அல்லாஹ் மிகப்பெரியவன் தான், அல்லாஹு அக்பர் தான். அல்லாஹ் மிகப்பெரிய உடனே தாழ்ந்து போகிறது கிடையாது. இந்த விஷயத்தை இந்த தலைப்பு போட்டு வெளியிடக்கூடியவர்கள் சாணக்கியா சேனல் விளங்கிக்கிறணும். சரி, அனுப்புனார்ல லெட்ரு, இப்போ இந்த போட்டிருக்கிறாங்கல்ல, இவர் இன்னும் அகில இந்தியாவுக்கே இஸ்லாமியர்களுக்கே லீடர் மாதிரி. இவர் யாருன்னே நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவர் யாருன்னு தெரியுமா? இவர் இவருடைய கொள்கை கோட்பாடுகள் இவங்கெல்லாம் எப்படின்னாக்க, பாஜக கூட்டம் எப்படின்னாக்க, யாருன்னே தெரியாதால ஒரு தொப்பி வச்சு லைட்டாக தாடி வச்சுருந்தா போதும், அவரை தூக்கி கொண்டாந்து காட்டுறது. யாருமே இஸ்லாமியர்கள் யாருமே அவரை ஆதரிச்சிருக்க மாட்டாங்க, இஸ்லாமியருடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படியான ஆளை கொண்டு போய், பாலியலில் ஈடுபட்ட ஆளை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னாக்கா, போஸ்டிங்கை கொடுத்து வச்சுருப்பாங்க. விரட்டி விட்டாங்கல்ல, இங்கேருந்து போன கழிவுகள் இருக்குல்ல, கழிவுகள்லாம் தூக்கி கொண்டே போஸ்டிங்கை கொடுத்து வைக்கிறது. உதாரணத்துக்கு வேலூர் இப்ளிஸான். அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்க வச்சுக்கிட்டு இதை என்ன செய்கிறாங்கன்னாக்கா ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதை வெளியே போடும்போது என்ன, இந்துக்கெல்லாம் ஒரு மனசில் ஆஹா ஓகே நம்ம அதுக்கு மாற போகிறாங்க. கர்வாபசின்னு ஒன்று போட்டிங்களே, மாறினாங்களா? போனாங்களா? அதுவும் முஸ்லீம்லேருந்து இந்துக்களுக்கு போகிறவங்களுக்கு 6 லட்சமா, கிறிஸ்தவத்திலேருந்து இந்துக்களாக மாறுறவங்களுக்கு 4 லட்சமா 3 லட்சமா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்து யார் போனால், எத்தனை பேர் போனாங்க? சும்மாவே ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம்னாலே நாடக கலைஞர்களை அழைத்து செட்டிங் பண்ணி கைது பண்ணக்கூடிய நேரத்தில், ஐயோ நான் நாடக கலைஞர் நடிக்க வந்தாலும், நான் போராட்டத்துக்கு வந்தாலும் கிடையாது, நான் பாஜகவில் உள்ளால் கிடையாது என்று சொல்லி சமீபத்தில் நடந்த குஷ்பக்கா நடத்துச்சுல, குஷ்பு நடத்தின இந்த பெண்களுக்கு உரிமை கேட்டு இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. பெண்கள் பாதிக்கப்படுறாங்களாம். அசிங்கமாக நடித்தது, பெண்களை கேவலப்படுத்தி நடித்தது பூராமே, ஆபாசமாக நடித்தது பூராமே, அறகுறையாக நடித்தது பூராமே புஷ்பக்காதே.
குஷ்பக்காரே சினிமாவில் பெண்களை வந்து அசிங்கமாக காட்டி ஒரு பெண்ணே நடிச்சுப்புட்டு, அதாவது நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க, பாஜகவிலே இப்படி நடக்குது அப்படின்ட்டு, உடனே பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. கேள்வி தெரியலைன்னா கோஷத்தை உயர்வாக போட்டு ஓடிடுறது. அப்போ அங்கேயே நாடக கலைஞர்களை கூப்பிட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தில் இருந்து இந்து மதத்துக்கு போகிறாங்கன்னாக்க அதில் எப்படியான நாடகம் நடக்கும், நாடக கலைஞர்களை வச்சு நடத்துவாங்க அப்படின்ட்டு மக்களுக்கே நல்லா தெரியும். ஆகையால் இவர்கள் என்னத்தை தான் தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் என்ன எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். சேர்றவன் தான் வந்து சேருவான். அங்கேருந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த இந்தியா நாடு அப்படிங்கிறது வந்து கட்டாயப்படுத்தி வாளாலோ பரப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் கிடையாது, வாழ்க்கை நெறியால். இவங்க சொல்கிறாங்கல்ல இந்துன்னு, அப்போ அந்த ஆர்எஸ்எஸில் இருக்க பணிபுரியக்கூடிய சத்யபிரபு அவர்களே அவரும் ஒரு இந்து தான். நீங்கள் வெறுப்பை பரப்புனீங்க, கடைசியில் அவர் என்ன செஞ்சார், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போராடம் பூரா பிரச்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு வெறுப்பாக என்ன செய்கிறாரு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய அந்த சங்கி புத்திங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அப்படித்தானே நீங்கள் பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொல்லிட்டு ஆட்களை உருவாக்கி விட்டீங்க, அங்கே நீங்கள் தோற்று போயிட்டீங்களா இல்லையா? அப்போ அயோத்தியிலே நீங்கள் தோற்று போயிட்டீங்களா இல்லையா? கோயில் கட்டின இடத்துல வந்து ஜெயிச்சிங்களா? ஜெயிக்க முடியலையில, அந்த திட்டமே தோற்று போச்சுல. ஒருவருடைய வழிபாட்டு தலத்தை இடித்து நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு தலத்தை நீங்கள் அமைச்சிங்க, கடைசியில் என்னாச்சு? அப்புறம் மறுபடியும் இப்போ என்ன, யோகி ஆதித்யநாத்துக்கு லெட்டர் அனுப்புனாருன்னு சொன்னீங்கல்ல, கடிதம் அனுப்புனாருன்னு, அந்த யோகி ஆதித்யநாத்துடைய வீட்டையே இடிக்கணுமா? அகிலேஷ் யாதவ் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவருடைய வீட்டுக்கு அடியில் கோயில் இருந்திருக்குது, அதனால் அவர் வீட்டை இடிக்கணும். நீ என்ன செஞ்ச, இருக்கிற இஸ்லாமியர்கள் வீட்டை பூரா இடிக்கணும்னு சொன்னேன். கடைசியில் நினச்சி இப்போ வீட்டை இடிக்கிறதுக்கு அவர் இந்து தானே, கட்சி வேறாக இருந்தாலும் அவர் இந்து தானே. அப்போ பல்பீர் சிங் என்ன அவர் யார்? ஆயிரக்கணக்கான பள்ளிவாசலில் கட்டினார், ஒரு பள்ளிவாசல் எடுக்கிறதுக்கு அவரை நீ ஆள் அனுப்புன, சிறுநீர் கழிச்சார். கடைசியில் என்ன ஆணுச்சு, அவர் இஸ்லாத்துக்கு மாறி பல பள்ளிவாசலில் கட்டினார். இப்படித்தான் ஆகும். இரட்டை கோபுரம் இடித்த பிறகு எப்படி அமெரிக்காவில் இஸ்லாம் புரட்சியாக வீர்கொண்டு எழுந்ததோ, குரானை வாங்கி படித்தாங்களோ, அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் வதந்திகளை பரப்பிய பிறகு, இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்ச பிறகு உங்கள் மதத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. உங்கள் மதத்திலிருந்து தான் வேறு மதத்துக்கு போவாங்க. நீங்கள் வந்து அழிக்க நீங்கள் எதிர்க்க இஸ்லாம் வந்து வளராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் மதம் தான் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மதம்ங்கிறீங்க. ஏன் இன்னும் வளரலை? சித்தாந்தம் சரியில்லாமல் வளர. நீங்கள் சித்தாந்தத்தை எடுத்து சொல்லுங்கள், அல்லது அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் உங்கள் மார்க்கத்தை உங்கள் மதத்தை வழங்க தவிர, இப்படியான செய்திகளையும் வதந்திகளையும் பரப்பி நீங்கள் வெறுப்புகளை விதைக்க நினைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த விதையிலிருந்து தான் இஸ்லாம் வளரும் என்பதை நீங்கள் தெள்ளத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிரது வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு, வட்டியிலிருந்து விடுதலை. பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா? அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா? நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் only 916 ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா? டோர் டெலிவரியோடு இலவசம். தொடர்புக்கு ஃபாத்திமா கோல்ட் 9677777783 மற்றும் எண் 9361010808. பீஸ் டிவி அண்ட் அறம் டிவி சேனலை பார்த்துட்டு வந்து நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்க, அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே,